ரொம்ப நாள் வந்துட்டு ரொம்ப நாள்ல ஒரு 2, 3 நாள் வந்துட்டு சரியா வீடியோ போடல. சரியா கன்டென்ட்டையும் என்னால சூஸ் பண்ண முடியல. ஏன்னா சமீப காலத்துல ஒரு 4, 5 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பாப்பாவ தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது வந்துட்டு கையில வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ மச்சானும், மச்சான் குழந்தை. ஸோ நாங்க வண்டியில போயிட்டு இருந்தோம். பின்னாடி சிக்னல்ல நின்னுட்டு இருக்கக்குள்ள வந்துட்டு ஒரு ஆட்டோக்காரங்க வேகமா வந்து இடிச்சு, இதோ இங்க தான் பாருங்க காயமாயிருக்கு. இங்க காயம். ஸோ அதுக்கப்புறம் முட்டியில நடந்தது. முட்டியில அப்புறம் இடுப்புல இந்த இடத்துல எல்லாம் அடி. ஸோ இந்த இடத்துலயும் வந்துட்டு இது இருக்கும். இங்க வந்து பிளட் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா கிளாட் ஆகி கருப்பாயிடுச்சு பாருங்க இந்த இடம். ஓகே. எனிவே, ஸோ இதனால தான் போடலன்னு சொல்றேன். ஸோ நீங்களும் சிக்னல்ல நின்னாலும் பின்னாடியும் பாருங்க. பின்னாடி பிரேக் பிடிக்காமலாம் வந்து இடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டு சேனல்ல பார்த்தது இந்த ஆக்சிடென்ட் ஆகிற வீடியோலாம் இப்போ எனக்கு நடக்கும் பொழுது ரொம்ப கோவமாயிடுச்சு. இது வந்து நான் அந்த கண்ணாடியில அடிச்சதுல வந்துட்டு ஆன காயம். இடிச்சு இப்படி அடைச்சிக்கிட்டு இப்படி நிக்கிறேன் நான். ஆட்டோ என் பக்கத்துல வந்து இப்படி உரசி நிக்குது. இப்படியே அடிச்சேன் நான். அதுல வந்துருச்சு. ஏன்னா குழந்தை கீழே விழுந்திருந்தா ஷூரா அது என்னால சொல்லவே முடியாது, சொல்லவும் மாட்டேன், வேணாம். அது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. 1.5 வயசு பாப்பா. ஸோ அந்த ஜீவன் யாருன்னா அப்பா போறாரு, மாமா கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே வந்துச்சு. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்கள பார்த்தா கோவம் பயங்கரமா வருது. பிரேக் ஃபெயிலியருக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா உங்க வண்டியை நீங்க தானே சரி பண்ணி வச்சுக்கணும். உங்க உங்களுடைய ஆட்டோவை பேசஞ்சரை கூட்டு போறீங்க. உங்களை நம்பி நிறைய உயிர் அதில் உட்காந்துட்டு வருதுன்னா அந்த உயிரை காப்பாற்றுறதுடைய பொறுப்பு யாரு? உங்களுடைய தானே. நீங்க தான் அந்த வண்டியை சரி பார்க்கணும். உங்கள்ட்டையும் வண்டி வாகனம் இருந்ததுன்னா சரியா பிரேக்கு, சரியா சர்வீஸ் விட்டு வண்டியை செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் அந்த வண்டியில இன்சூரன்ஸ் கூட கிடையாது. ஓகே கைஸ், எனிவே ரொம்ப நன்றி. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, என் சோக கதையை சொல்லி உங்களே சோகமாக விரும்பல. ஸோ ஒரு 10 விதமான கண்டென்ட் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த 10 விதமான கண்டென்ட் நீங்க யூடியூப்ல என்ன மாதிரி கண்டென்ட் போடுறது, எப்படி போடுறது ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு மேஜிக்கலான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நான் இத்தனை யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் இல்லைங்களா, 5 யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். இந்த 5 யூடியூப் சேனல்லையும் நாங்க பரம்பரையா இதெல்லாம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வரல. நமக்கே தெரியும், போற ஒரு 20, 30 வருஷமா தான் இது பயங்கர ஃபேமஸ் அப்படின்றது. பரம்பரையால நாங்க வச்சு நடத்திக்கிட்டு வரல. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எல்லாமே ஆக்சிடென்ட்லி நான் கத்துக்கிட்டேன். ஒரு காரை பற்றி, கார் வாங்கும்போது கத்துக்கிட்டேன். அதை பற்றி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். யூடியூப் எல்லாம் வச்சிருந்ததுனால யூடியூப் டிப்ஸ் இது பற்றி எனக்கு தெரியும், இதெல்லாம் வச்சு போட்டேன். அதனால ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு கத்துக்கிட்டு உங்களுக்கு அனுபவபூர்வமா இருந்து நீங்க வீடியோ போடுறதுக்கும், இல்ல அனுபவமே இல்லாம கத்துக்கிட்டு வீடியோ போடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னன்னா, நீங்க அனுபவபூர்வமா வீடியோ போறீங்கன்னா கட்டு எதுவுமே இருக்காது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, கட்டு எதுவுமே இருக்காது. பட் அனுபவம் இல்லாம நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு போறீங்கன்னா அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் கத்துக்கிறது தான் மனிதனுடைய வாழ்க்கையே. ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு பண்றதா. யாருமே பிறக்கக்குள்ளேயே ஜித்தனாலாம் யாரும் பிறக்கல. கர்ணர் மாதிரி கவச கொண்டு யாரும் பிறக்கல. ஸோ ஏசப்பா மாதிரி அப்பயே வந்துட்டு கையில ஒளியோடலாம் யாரும் வரல. ஸோ இது மேக்ஸ் அவரே கூட வளர தான் அவருக்கு எல்லா சக்தியுமே கிடைக்க ஆரம்பிச்சது. கத்துக்க தான் பார்க்க தான். சரி, ஓகேங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கத்துக்கிட்டு வீடியோ போடுங்க, தப்பு கிடையாது. சரி, நான் சொல்றேன் நான். இதுல முக்கியமா முதல் இடத்துல அமைக்கக்கூடியது வருமானம் அதிகமா இருக்கும். ஆனா அதே சமயம் இதுல சில முக்கியமான தவறு சின்னதா பண்ணாலும் உங்க சேனலை காலி பண்ணிடுவாங்க. இப்ப நமக்கு நடந்த மாதிரி அந்த லூப்பை பிடிச்சிதான் நம்மளுடைய 3300 வீடியோவும் டெலிட் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த சின்ன மிஸ்டேக், டிஸ்கிளைமர் மிஸ்டேக் பண்ணதுனாலே சேனலே தூக்குற அளவுக்கு வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. நிதி மற்றும் கடன் விழிப்புணர்வு இது பற்றி தெரிஞ்சா நீங்க போடலாம். இதுல வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இப்ப இந்த லோன் ரிலேட்டடா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லோன் அவங்களுக்கு நீடட் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. லோன்ல மாட்டிக்கிட்டு எப்படி வெளியில வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமானது என்னன்னா, யூடியூப் அல்கரிதம் பயங்கர ஸ்மார்ட்டா இந்த ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு மட்டும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுது. பிகாஸ் நம்ம ஊர்ல நிறைய 7 days லோன், 7 நாள்ல நீங்க ரீபேமெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி மோசடி அப்ளிகேஷன் சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால நிறைய வந்துட்டு இது இருக்கு. மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். ஸோ வந்துட்டு இதுல சிரமம் வந்துட்டு மீதமானதான். ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி போடுறது சிரமம் ஒரு கொஞ்சம் கம்மி தான். பட் இதுல வந்துட்டு ஆர்பிஎம் அப்படின்றது அதிகம். ஸோ வந்துட்டு இதுல முக்கியமா கவனமா இருக்கக்கூடியது, இது ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்றது. ஆட்டோமொபைல்ஸ் கார் ரிவ்யூ அப்படின்றது. ஸோ இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா, ஸோ இது கொஞ்சம் சிரமமான கண்டென்ட் தாங்க. இப்போ நான் வந்துட்டு நார்மலா லோன் வீடியோ போட்டுருவேன், யூடியூப் வீடியோ போட்டுருவேன். ஸோ வந்துட்டு ஆன்மீகம் கூட எடுத்துருவேன். பட் கார் வீடியோ எடுக்கணுமா நான் கார்கிட்ட போகணும். ஸோ சில விஷயங்களை கட்டினா மக்களுக்கு பிடிக்கும், அதுதான். ஸோ அதுல வந்துட்டு என்னன்னா, நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் கார் வாங்கலாமா வேணாமா இந்த ஒரு முடிவுக்குள்ள எல்லாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க வந்து கார் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ள சூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க கார் என்ன இருக்கு, எப்படி இருக்கு.
ஸ்பேர் பார்ட்ஸான இன்ஜினில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ அப்படின்றது வந்துட்டு போடுங்க, உருவாக்கலாம் நீங்கள். ஸோ சிரமம் கடினம் தான். பட் இதில் முக்கியமான விதி என்னன்னா, ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அதிகம் கிடையாது, ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஸோ வாகன விளம்பரங்கள் அப்படின்றது அதிகமாக வரும். அது இந்த இயர் எண்டுலலாம் நிறையா விளம்பரம் அப்படின்றது வரும், அது ஒன்று. மூணாவது வந்துட்டு வீட்டு உபயோக பொருட்கள், கேஜெட்ஸ் அப்படின்றது. ஸோ வந்து ஹோம் அப்ளைன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே. இப்போ வந்து டிவி வாங்குறேன், ஏசி வாங்குறேன். ஸோ என் வீட்டுக்கு பாருங்க, இப்போ வந்துட்டு நான் என்ன வாங்கியிருந்தேன், ஸோ அந்த ஹீட் பேக் வந்து வாங்கியிருந்தேன். அந்த பஞ்சாயத்து நடந்தது இல்லைங்களா, இடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, இந்த ஹீட் பேக் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே வைக்கிறதுக்கு இங்கே வைக்கிறதுக்கெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 இது விலை வந்துட்டு. ஆனால் நான் நினச்சேன், ஷோராக நினச்சேன், ஏன் சுடு தண்ணியில் ஒத்தனை கொடுத்து வச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி நினச்சேன். கண்டிப்பாக அந்த அந்த டைமில் நம்மளால போய் ஏஞ்சி போய் சுடு தண்ணி ஒத்தனை கொடுத்து வைக்கலாம் முடியல. இதில் ஒன்றுமே இல்லை. இதில் வந்துட்டு தண்ணி நம்மளே ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, சார்ஜ் போடுறது டேரெக்டாக கரண்ட் தான். இங்கே பாருங்க, ஹார்டின் போட்டுலாம் அம்பூட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க, நல்லா க்யூட்டாக இருக்குது, குட்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அழகாக இப்படி வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வலியெல்லாம் கொஞ்சம் குறையும். எனக்கே இப்போ வலிக்குது லைட்டாக. ஓகே, இந்த மாதிரி இதனுடைய அஃபிலிட்டி லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் இந்த வீட்டு உபயோக பொருட்களில் வருமானம் கம்மியாக தாங்க வரும், ஒரு மீதமான வருமானம் அப்படின்றதான் வரும். பட் ஆனால் இந்த அஃபிலிட்டி லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங், இப்போ இதோட லிங்க் கீழே இருக்குது. இது நீங்கள் பை பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு 2% 3% கமிஷன் வரும். அது நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் வழக்கமான இப்போ 306 ரூபாய்க்கு நான் வாங்கின கேஷ் ஆன் டெலிவரியோட 6 ரூபா சார்ஜஸ் போட்டு, இல்லைன்னா 299 ரூபாய் என்னமோ தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதே அமௌண்ட்டு அவங்க தான் எனக்கு கமிஷன் அப்படின்றது கொடுப்பாங்க, நீங்களாம் கொடுக்க மாட்டீங்க. கீழே இருக்கிறத வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. வருமானம் மீதமானது. பட் இதை வந்துட்டு உருவாக்குறதுக்கு இதெல்லாம் கடினம்லாம் கிடையாது. வீட்டில் வாங்குற பொருள் இங்கே பாருங்க, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் வச்சு இப்படிலாம் செஞ்சு காட்டினாலே போதுமான ஒன்று தான், இப்படி வச்சுட்டாலே போதுமான ஒன்று தான். அடுத்தது வந்துட்டு இதில் ஆர்பிஎம் கம்மி தாங்க, வருமானம் ரொம்ப கம்மி தான். ஸோ நான்காவது வந்துட்டு இது என்னன்னா, நம்ம சுய முன்னேற்றம், சேமிப்பு. ஸோ இந்த மாதிரி திட்டம் போடுறாங்கல்ல, ஃபேமிலியில் வந்து நான் வந்து பெரிய ஆள் ஆகணும், மோட்டிவேஷனல், இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஃபைனான்ஸ் அண்ட் சேவிங் அப்படின்றதுல நீங்கள் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்துட்டு இதில் 52 வர ஸோ வந்துட்டு சேமிப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிலையான வருமானம் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஆர்பிஎம் வந்துட்டு நல்லாவே இருக்கும், நல்ல நீச் அப்படின்றது ஆர்பிஎம்க்கு கிடைக்கும். சிரமம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லதான் போறீங்க, நீங்க வேற எதுவும் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இதுல வந்துட்டு சிரமம் கம்மி. பட் ஆனா இதுக்கும் டிஸ்க்ளைமர் தேவை. மணி ரிலேட்டடா நீங்க என்னென்ன பேசிட்டு அதுக்கு டிஸ்க்ளைமர் கொடுத்துருங்க. ஸோ ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ அந்த மாதிரி தான், அவ்வளோதான். அதெல்லாம் வீடியோ ஆரம்பத்திலே டிஸ்க்ளைமர். இப்போ நான் யூடியூப்க்கு டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க, என்னுடைய அனுபவத்தை தான் நான் பார்க்குறீங்கன்னா. அந்த மாதிரி வந்துட்டு யூடியூப் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், இதுக்கு நீங்க டிஸ்க்ளைமர் கொடுத்து தான் ஆகணும். அஞ்சாவது, ஸோ வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மற்றும் யூடியூப் டிப்ஸ். ஸோ க்ரோத் பண்ணுறதுக்கு, அதாவது யூடியூப் எப்படி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இன்னொரு ஐடியா சொல்லட்டுங்களா, இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன்ல, இப்போ வந்துட்டு எனக்கு யூடியூப்பை பற்றி தெரியும். இப்போ நான் போடுற வீடியோவை தான் உலகமே பார்க்குது அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி, அவங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிக்குது, அவங்களுக்கு என்ன விஷயம். இப்போ நான் பேசுகிற ஸ்டைல் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இன்னொருத்தர் வேற மாதிரி பேசுவார், ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, யூடியூப் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் தான். நீங்களும் யூடியூப்ல கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம். அந்த கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான சில டிப்ஸுகளை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒருத்தர் பேசுவாங்க, பட் நான் என்ன பண்ணுவேன்னா பொறுமையாக பேசுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் 5 நிமிஷத்துல பேசுறது மக்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னது மெயின் பாயிண்டை மட்டும் எடுத்து நீங்க ஒரு வீடியோவை கூட போடலாம். ஸோ என் வீடியோ எடுத்து தான் நீங்க போடக்கூடாது, இதுல இருக்க ஐடியாவை எடுத்து நீங்க வீடியோ கூட போட்டுக்கலாம், அது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி கூட போடுங்க. பட் ஆர்பிஎம் வந்துட்டு இதுல கம்மி தாங்க வரும். ஸோ ஆனா நீங்க நார்மல் ஃபேமிலி வீட்டு உபயோக பொருட்கள்லாம் போடுறீங்களா, அதை விட இது அதிகம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஆர்பிஎம் தான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்றாட செய்திகளை பற்றி பேசுறது. இப்போ வந்துட்டு நம்ம இவரெல்லாம் போடுறாரு பார்த்தீங்களா, நம்மளுடைய வந்து தமிழ் பொக்கிஷம் போடுறாரு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு சேனல் இருக்காது, எனக்கு பிடிக்காது. அவங்கள இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ரொம்ப இதுவை தரக்குறவா நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த சேனலை விட்டு தருங்க. மதன் கௌரி போடுறாரு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இருக்கு. நிறைய யூடியூப் சேனல் வந்து அன்றாட நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படின்றது மிக 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 குறைவு தான். பட் ஆனா இதுல எந்தவித ரிஸ்க்குமே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க வீடியோ எடிட் பண்ணி வீடியோ வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சுலபமானது தான். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் அப்படின்றது ஆர்பிஎம் குறைவு, உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் குறைவு. அதே போல முக்கியமா நீங்க வந்துட்டு டைம் ஈஸியா வந்து எடிட் பண்ணிடலாம். இப்போ மதன் கௌரி பேசியிருக்காரா, இந்த நியூஸை பத்தி பேசியிருக்காரா, சரி அதை அப்படியே காதுல வாங்க, ஓ அப்படியா, சரி ஓகே, அதை அப்படியே ஒரு வீடியோ உருவாக்கு.
நம்ம உருவாக்கணும், அவ்வளவுதான். அவர் பேசியிருக்காரு, அதை வந்து ஐடியாவா எடுத்துக்கிட்டு அதை நீங்க பேசணும். உங்க ஸ்டைலு, உங்களுடைய ஸ்லாங், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ் வருவாங்க. ஒருத்தர் பேசின கண்டென்ட் இன்னொருத்தர் பேசவே கூடாதுன்றது எந்த சட்டமும் யூடியூப்ல கிடையாது. 7 இது வந்துட்டு பயணங்கள் மற்றும் ஸோ வந்துட்டு இந்த டிராவல் பிளாக்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதுங்க. ஸோ இந்த டிராவல் பிளாக் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வருமானம் மீதமானது. அதாவது நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டோம் பாத்தீங்களா, ஸோ வந்து ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்றது. ஆனா ட்ரெண்டிங் டாபிக்ல சில நேரங்கள் அது அடிச்சு நவுத்தோம், வருமானம் செம்மையா வரும். அது வந்துட்டு அந்தந்த சூழலை பொறுத்து மாறும். யூடியூப்ல நான் சொல்லிடுறேன், இது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கூட எடுத்துக்கோங்க. யூடியூப்ல இதுதான் வருமானம்னு கிடையாது, கம்மியா தான் உங்களுக்கு வரும்னு கிடையாது. ஆன்மீக சேனல்லே அதிகமாலாம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சரி, நிலைன்றது கிடையாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த விளாக் எடுக்கிறது அப்படின்றது கண்டிப்பா கொஞ்சம் கடினமானது, சிரமமானது, நிறைய உழைப்பு அப்படின்றத போடணும். ஒரு வாரத்துக்கே ஒரு வீடியோ தான் போடுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம வீடியோ எடுக்கும்பொழுது செலவுகள் அப்படின்றது பண்ணும். பட் இதுல அந்த மாதிரி கிடையாது. ஸோ மற்ற நம்ம ஃபினான்ஷியல் இதெல்லாம் எடுக்கிற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பட் இது கொஞ்சம் கடினமானதுன்னா இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஊருக்கு போறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க போட்டு வேணா பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல வந்துட்டு ஒரு மீதமானது தான், வருமானம் கம்மி தான், ஆர்பிஎம் கம்மி தான். இந்த லோ சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. 8 அதாவது வந்துட்டு இது நல்ல வருமானம் வருங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சி, ஹெல்த் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அது. பட் இந்த இடத்துல நீங்க ஹெல்த் ஃபிட்னஸ் அதுக்காக படிச்சிருக்கீங்க, நீங்க அதுக்கான டாக்டரா இருக்கிறீங்க, அதுக்கான சர்டிபிகேட் இருக்குன்னா அதை நீங்க சொல்லிடலாம். பட் இல்லைன்னா இதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் அப்படின்றது வந்து டிஸ்க்ளைமர் போட்டுடணும். ஏன்னா சின்ன டிஸ்க்ளைமர் தான் உங்களுடைய சேனலையே காப்பாற்றும். ஸோ இது வந்துட்டு சிரமம் கொஞ்சம் கம்மி தான், பெருசான சிரமம்லாம் கிடையாது. நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க, அதை நீங்களே வந்துட்டு எடுத்து பேசிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார் மெக்கானிக், அதாவது டிரைவிங் டுட்டோரியல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போடலாம். ஸோ இதுலயும் வருமானம் மீதமானது தான். ஸோ இதுல கூட வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் அப்படின்றது இருக்கு. ஏன்னா கார் எடுக்கணும், ஓட்டி காட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்றது நிறைய இருக்கு. சாரி, கேமரா ஆட்டிட்டேன். 10வது விஷயம் அப்படின்றது இது ரொம்ப 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 வந்துட்டு நமக்கு சுலபமான ஒண்ணு. ஏன்னா வீட்டில் நம்ம வந்து சமைக்கிறத போடுறது. ஸோ சமையல் உணவு குக்கிங் சேனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பட் நம்ம சொல்லலாம், ஆனா அதுவும் கொஞ்சம் வேலை அதிகம் தான். ஸோ இதுல வருமானம் குறைவு தான், டைரக்டாவே குறைவு. ஆனா லோ குறைவு சொன்னது அது கிடையாது, குறைவு. சிரமம் பார்த்தீங்கன்னா இல்லை, ஓரளவுக்கு வீட்டில் செய்யறத அப்படியே நம்ம வீடியோ எடுத்து போடலாம். கொஞ்சம் நீங்க கிரியேட்டிவ்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகம். ஏன்னா எங்க ஒய்ஃப் வந்துட்டு இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னன்னா வந்துட்டு இந்த சவுண்டை, நேச்சுரல் சவுண்டை மட்டும் சமைக்கக்குள்ள அந்த நேச்சுரல் சவுண்டை மட்டும் கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேனலோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். ஓகே, அடுத்தது வந்து இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. அடுத்தது வந்துட்டு ஸோ சுருக்கமா வந்துட்டு இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு நிதி கடன் இது மாதிரிலாம் போடுறோம். கண்டென்ட் வகை அப்படின்றது நிதி கடன் மீதமான அதாவது வந்துட்டு சிரமம் மீதமானது, வருமானம் மிக அதிகம். ஆட்டோமொபைல்ஸ் கடினம், உங்களுக்கு வந்துட்டு அது வருமானம் அப்படின்றது கொஞ்சம் அதிகம். ஸோ வந்துட்டு யூடியூப் டிப்ஸ் அப்படின்றது மீதமானது, அதாவது சிரமம் மீதமானது, உங்களுக்கு வந்துட்டு வருமானம் அப்படின்றது அதிகம். செய்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையானது, உங்களுக்கு வருமானமும் குறைவு. சேமிப்பு திட்டம் எளிமையானது, ஒரு வருமானம் அப்படின்றது மீதமானது. ஸோ இந்த 10 கண்டென்ட்ல நீங்க எந்த கண்டென்ட்டை பத்தி வீடியோ போடுவீங்க, நீங்க எந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு கீழே பார்க்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு வலிக்குது வேற, இந்த பேக்கோட லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன். ஏங்க இது வந்துட்டு காயத்துக்கு வீக்கத்துக்கு மட்டும் கிடையாது, பெண்கள் வந்துட்டு பீரியட் டைம்ல இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு யூஸாக இருக்குமா, அவங்களுக்கு தான் கண்டிப்பாக பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அவங்களுக்கு எதுக்காகன்னு. சரி, ஓகே, அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியான ரேட்டு, நல்லா இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்கு. தேவைன்னா கீழே லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.